தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோவான் 16 23 அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இந்த வேத பகுதி நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதாவது நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தினால் நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது பிதா நம்ம என்ன அவர்கிட்ட ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களை நமக்கு தருவார். பொதுவாக நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியங்களை நம்ம மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்புறம் போதகர்கிட்ட சொல்லுவோம், பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம். அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி எனக்காக கொஞ்சம் ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நம்ம சொல்லும்போது மற்றவர்கள் நமக்கு ஜெபிப்பதை விட ஆண்டவர் நம்ம நமக்கு ஜெபிக்கணும் நம்மளுடைய காரியங்களுக்காக. அதை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். நம்ம மற்றவங்ககிட்ட ஜெபிக்க சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம அந்த காரியத்திற்காக ஃபாஸ்டிங் எடுத்து நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். சில காரியங்களை நம்ம ஜெபிக்காமையே ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் உள்ளதை அறிந்து நமக்கு உடனே அந்த காரியங்கள், இன்னைக்கு காலையில் ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சிருக்கேன்னா ஈவினிங்கே அந்த காரியம் நமக்கு கிடைக்க நடக்க அப்படி சில நேரங்களில் நடக்கும். நம்ம ஜெபிக்காமையே சில காரியங்கள் அப்படியே ஆண்டவர் நம்மளுடைய விருப்பத்தை, இருதயத்தின் விருப்பத்தை அறிந்து உடனே அந்த காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களும் நடக்கும். ஆனால் சில காரியங்களுக்கு ஆண்டவர் நம்ம தான் ஜெபிக்கணும், நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஜெபிச்சாதான் அந்த காரியம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முறை நான் ஒரு சகோதரி, அவங்க ப்ரேயர், நாங்கள் ஆன்லைனில் ப்ரேயர் பண்ணுவோம். அவங்கள ஆண்டவர் அவங்களுடைய வாயாக பயன்படுத்துவாங்க. ஆண்டவர் அவங்களுக்குள்ளே இருந்து பேசுவாங்க. அந்த சகோதரி ஒரு நாள் நான் சில காரியங்களை என்னோடய விஷயங்களை குறித்து நான் சொல்லும்போது அவங்க எனக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்போது எனக்காக அவங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன காரியம், நீ அவளுக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற, அவளுக்காக எவ்வளோ பிரயாசப்படுற, அவள் என்கிட்ட இன்னும் கேட்கல எதுவும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட அந்த பர்டிகுலர் காரியத்துக்காக வேணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பத்தை சொல்லி நான் ஜெபிக்கலை அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு பேசியிருக்காங்க. இது மாதிரி சில காரியங்களில் ஆண்டவர் நம்மளுடைய விருப்பத்தை நம்ம வாயால் அந்த காரியங்களை கேட்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புவாங்க. நம்ம சொன்னால் தான் அந்த காரியம் நடக்கும், கேட்டால் தான் அந்த காரியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லி ஜெபிக்கிறத விட நம்ம டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட இந்த காரியம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லி ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு இந்த காரியம் நடக்கணும் பிதாவே அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்ம ஜெபிக்கணும். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது உண்டு, ஆண்டவருக்கு தான் நமக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னு தெரியும்ல, நம்ம எதுக்கு ஜெபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் சில காரியங்களில் நம்ம கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புவாங்க. நம்ம கேட்டால் தான் அந்த காரியம் கிடைக்கும். எனவே நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.